ராணி, இப்போதே எல்லா உணவையும் நீ சாப்பிட்டு முடிக்கப் போகிறாயா? மழைக்காலத்திற்கு நாம் என்ன செய்வது? போதும் ராணி, கொஞ்சமாவது மீதி வை. மழைக்காலம் விரைவில் வந்துவிடும். அப்போது நமக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும். இந்த மாதிரி காலுக்காக சொன்ன எதையுமே கேட்காம ராணிக்காகவும் மழைக்காலத்துக்காக சேமிச்சு வச்ச உணவு அனைத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வீட்டில் உணவு இருப்பதை பார்த்தால் அவற்றை சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது. என்னால் எந்த உணவையும் சேமித்து வைக்க இயலவில்லை காலு. ராணிக்காகவும் காலுக்காகவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த நேரம் எதிர்பாராத விதமா காட்டுல மேகமூட்டத்துடன் மழை பொழிய ஆரம்பிச்சுது. காட்டுல இருந்த மற்ற பறவைகள் அவங்களோட வீட்டுல அவங்க சேமிச்ச உணவை சாப்பிட்டுட்டு ரொம்பவே பாதுகாப்பா மழைக்காலத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகத்தோட பக்கத்து வீட்டுல மீனுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு பிங்கின்னு ஒரு பொண்ணும் இருந்துச்சு. மழைக்காலத்துல அது சேமிச்சு வச்ச உணவை சாப்பிட்டுட்டு அது நிம்மதியா இருந்துச்சு. பிங்கி, மழைக்காலம் வந்துவிட்டது. சேமித்த உணவுகளை வீணாக்காமல் தேவைக்கு மட்டும் சாப்பிட வேண்டும், சரியா? சரி அம்மா, நான் உணவை வீணாக்காமல் சாப்பிடுகிறேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகவும் ராணிக்காகவும் அவங்க சேமிச்ச உணவை முன்னதாகவே சாப்பிட்டதுனால பசியால தூக்கம் வராம இருந்தாங்க. ராணி, நான் உன்கிட்ட எவ்வளோ வாட்டி சொன்னேன், கொஞ்சமாவது சாப்பாட மிச்சம் வைன்னு. பாத்தியா, இப்போ நம்மளால வெளியே போய் சாப்பாடு எடுக்கவும் முடியாது, பசியால தூக்கவும் வரல. காலு, நம் பக்கத்து வீட்டு மீனுவிடம் நிறைய உணவுப் பொருட்கள் உள்ளது. அவள் வீட்டிற்கு சென்று திருட முடியுமா என்று பார்த்துவிட்டு வருவோம். இல்லையெனில் இன்று எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலுக்காகவும் ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனுக்குருவியும் பிங்கி குருவியும் அதனோட வீட்டுல ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, இப்போது நாம் என்ன செய்வது? மீனுக்குருவியோட வீடு பூட்டி இருக்கு. காலு, இந்த வீடு அவ்வளவு உறுதியானதல்ல. நாம் இந்த வீட்டை மெதுவாக தூக்கி அந்த ஆற்றில் எறிந்து விடுவோம். அப்போ நிச்சயம் மீனுக்குருவி நம்முடைய வீட்டுக்கு தான் அடைக்கலம் தேடி வரும். அருமையான யோசனை ராணி, வா இப்போதே போவோம். காலுக்காகவும் ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை மெதுவா தூக்கி பக்கத்துல இருந்த ஆற்றுல எரிஞ்சாங்க. வீடு ஆற்றுல விழுந்த உடனே தண்ணியில இழுத்துட்டு போயிடுச்சு. காலும் ராணியும் ரொம்பவே வேகமா அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. பிங்கி, நம்ம வீடு எங்க போச்சு? நான் நினைக்கிறேன் காட்டுல நம்ம வீடு அடிச்சுக்கிட்டு போயிருக்கோன்னு. இந்த மழையில நாம எங்க போய் தங்குறது? அம்மா, எனக்கு ரொம்பவே குளிருது. நாம வேணா காலு உங்கள் வீட்டுக்கு போமா? காலு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்க போகிறது. மீனுக்குருவிக்கு வேறு வழியே இல்லை. அது நம்மிடம்தான் வந்தாக வேண்டும். இந்த மாதிரி ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி காலுவோட வீட தட்டுச்சு. காலுக்காகவும் ராணிக்காகவும் நினைச்ச மாதிரியே மீனுக்குருவி பிங்கிய கூட்டிக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு, ராணி, என் வீடு காற்றில் அடித்து விட்டது. 2 பேரும் கொஞ்ச நாட்களுக்கு உங்கள் வீட்டில் எங்கள் இருவரையும் சேர்த்து கொள்வீர்களா? சரி மீனு, என்ன செய்வது? என் பக்கத்து வீடாகிய உன்னை நாங்கள் எப்படி மழையில் தனியாக விட முடியும்? ஒன்று மட்டும் நீ செய்தாக வேண்டும். நிச்சயமாக ராணி, நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு கைமாறாக நான் என்ன வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்கிறேன். பெரிதாக ஒன்றுமில்லை மீனு, நீ வைத்திருக்கும் உணவை எங்கள் இருவருக்கும் தர வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எங்கள் வீட்டில் தங்கும் நாள் வரை தினமும் நீ தான் வெளியில் சென்று உணவெடுத்து கொண்டு வர வேண்டும். சரி காலு, சரி ராணி, நான் சம்மதிக்கிறேன். நான் வேறு வீட்டிற்கு செல்லும் வரை நானே உணவெடுத்து உங்கள் இருவருக்கும் கொண்டு வருகிறேன். இந்த மாதிரி காலுக்காகவும் ராணிக்காகவும் சொன்னத மீனுக்குருவி வேற வழி இல்லாம சம்மதிச்சது. மீனுக்கும் பிங்கிக்கும் சிறிய உணவு கூட கொடுக்காம 2 காகங்களும் எல்லா உணவையும் அவங்களே சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. மீனு,
அங்கே பார், மழை நின்று விட்டது. நீ போய் சீக்கிரம் உணவு கொண்டு வா. எனக்கும் காலுவுக்கும் மிகவும் பசிக்கிறது. சரி ராணி, நான் போகிறேன். ஆனால் பிங்கியை மட்டும் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி பிங்கிக்குருவிய காலு கிட்டையும் ராணி கிட்டையும் விட்டுக்கிட்டு உணவு தேடுறதுக்காக வெளியில கிளம்பி போச்சு. மீனுக்குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டு காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா ஒரு வயல்ல இருந்து கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. காலுக்காகமும் ராணிக்காகமும் வழக்கம் போல எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா பிங்கிக்கு கொடுத்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இந்த 2 காகங்களும் பெருந்தீனி தின்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படியே போனால் என் பிங்கிக்கு எதுவுமே கிடைக்காது. நாளை அவளையும் என்னுடன் கூட்டிக் கொண்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச மீனுக்குருவி மறுநாள் காலையில பிங்கியையும் அதனோட உணவு தேட கூட்டிக்கிட்டு போச்சு. மீனுக்குருவி பிங்கிய கூட்டிக்கிட்டு தானியங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. பிங்கி, நான் கொஞ்சம் தானியங்களை உனக்கு சாப்பிட தருகிறேன். அதை சாப்பிட்டு விட்டு நீ காலு உங்கள் வீட்டிற்கு போய்விடு. அம்மா, நான் சாப்பிட்டு விட்டு காலு உங்கள் வீட்டிற்கு போகிறேன். ஆனால் என்னை மட்டும் ஏன் தனியாக போக சொல்கிறீர்கள்? நீங்களும் என்னுடன் வாங்கள். இல்லை பிங்கி, நான் 2 பேருக்கும் உணவெடுத்து கொண்டுதான் அங்கு வர முடியும். அதனால் நீ சாப்பிட்டு விட்டு பத்திரமாக அங்கள் வீட்டிற்கு போய்விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி கொஞ்சம் தானியத்தை பிங்கிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. மீனுக்குருவி அதிக தானியங்களை எடுக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போச்சு. தானியங்களை சாப்பிட்டு முடிச்ச பிங்கி குருவி பக்கத்துல ஒரு அழகான தாவரம் இருந்ததை பார்த்துச்சு. என்னது இது? இவ்வளோ அழகா இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை என் அம்மாக்காக நான் வீட்டுக்கு கொண்டு போக போறேன். இத பார்த்தா என் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. குழந்தை பிங்கி குருவி அது விஷதாவரம்னு தெரியாம அத அம்மாக்கு கொடுக்கறதுக்காக காலுவோட வீட்டுக்கு கொண்டு போச்சு. வீட்டுக்கு வந்த பிங்கி அந்த தாவரத்தை அதனோட பக்கத்துல வச்சுக்கிட்டு அம்மா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஹே பிங்கி, அது என்ன தானியம்? அதை ஏன் ஒழித்து வைத்திருக்கிறாய்? எங்களுக்கு அதை இப்போது சாப்பிட வேண்டும். ஒழுங்காக அதை எங்களிடம் கொடுத்துவிடு. இல்லை, நான் தரமாட்டேன். இது என் அம்மாவிற்காக நான் கொண்டு வந்தது. பிங்கி சொன்னதை கேட்காம 2 காகங்களும் அந்த தானியத்தை பிங்கியிடமிருந்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. தானியத்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே 2 காகங்களும் சாப்பிட்ட இடத்திலேயே இறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த மீனுக்குருவியிடம் பிங்கி குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. காலுக்காகத்துக்கும் ராணிக்காகத்துக்கும் பக்கத்துல விஷதானியம் இருப்பதை பார்த்த மீனுக்குருவிக்கு நடந்த எல்லா விஷயமும் புரிஞ்சிச்சு. அது காலுவையும் ராணியையும் ரொம்பவே பரிதாபத்தோட பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அன்றிலிருந்து அந்த வீட்டுல மீனும் பிங்கியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, நாம எதை இன்றைக்கு விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு அறுவடை செய்வோம். அதாவது நல்ல எண்ணங்களையும் நல்ல செயலையும் இன்று விதைத்தா நல்ல எண்ணங்களையும் நல்ல செயலையும் நாளைக்கு அறுவடை பண்ணுவோம். அதே போல தீய எண்ணங்களையும் தீய செயலையும் இன்று விதைத்தா தீய எண்ணங்களையும் தீய செயலையும் தான் நாளைக்கு அறுவடை செய்வோம். இத வாழ்க்கையில என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க.